ஒன்றும் இல்லைங்க சார், டிமார்ட் பேக் சைடு தாங்க சார். அங்கே நாங்கள் நின்றுட்டு அந்த வாடகைக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பையன் ஏற்றிட்டு போகிறாங்க சார். நான் என்ன என்ன தம்பி இங்கே நின்று ஏற்றிட்டு போகிறீங்க அப்படிங்க. வாடகைங்க காமிச்சு ஒரே வண்டியில் 2 பேர்த்த ஏற்றிட்டு போகிறாங்க சார். அந்த 2 பேர்த்த நீங்கள் ஏன் எப்படிங்க சார் அலோட் பண்ணலாம்? அப்போ 3 பேர் ஆயிடுது இல்லைங்க. லேடிஸாக இருந்தாலுமே ட்ரிபிள்ஸ் போனால் பிடிக்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் பைக் டாக்ஸியில் 3 பேர் போனால் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க சார்? என்னோட சின்ன ஒரே ஒரு கருத்துங்க சார். ஒன்றா வந்து 2 வீலரை வந்து டீ போர்டாக மாற்றுங்க, இல்லையா வந்து எங்களுக்கு வந்து ஓன் போர்டாக மாற்றி கொடுத்துருங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா 10,000 இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியது இல்லைங்க சார், மிச்சம் தானேங்க சார். ஒரு ஆட்டோவில் வந்து எங்களுக்கு வந்து 3 பேர் தான் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. பேசஞ்சர் வந்து 3 பேர் தான் ஏற்றணும், 4வது ஏற்றினா நான் ஃபைன் போடுவேன்னு சொல்லி போடுறீங்க. அதே 2 வீலரில் வந்து பைக் டாக்ஸியில் வரவங்க ஒரே இதில் வந்து 2 ஆர்டரா 2 பேர்த்த நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க. நாங்களும் அதே ஆமாங்க சார், நாங்களும் அதே 70 ரூபாய்க்கு தாங்க சார் நாங்களும் கஷ்டப்படுறோம். நாங்களும் வந்து அவங்க போகிற இடத்துக்கு அதே ரேட்டுக்கு தான் நாங்களும் 70 ரூபாய்க்கு போகிறோங்க சார். அதே 70 ரூபா நீங்கள் வந்து அழகாக வந்து எந்த விதமான இதுவுமே நீங்கள் கட்டாமல் எதுவுமே இன்சூரன்ஸ் போடாமல், உங்களுக்கு எப்சி இல்லை எதுவும் இல்லை, மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 3000 4000 நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்க வருஷத்துக்கு ஒருக்கா. நாங்கள் அப்படி இல்லைங்க சார். எங்கள் ஆட்டோ ஓடினாலும் ஓடலினாலும் நாங்கள் வருஷமானால் இன்சூரன்ஸ் கட்டி தான் ஆகணும், 2 வருஷத்துக்கு ஒருக்கா எப்சி பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து அரசாங்கத்தினால அது முடியாது அப்படின்னா எங்களுக்கு வந்து 2 வீலர் மேலே எங்களுக்கு வந்து ஓன் போர்டு ஆக்கி கொடுக்க சொல்லுங்கள்.